ஃபேமிலிஸ், வெல்கம் அவர் மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஊரில் ஒரு புதுமண தம்பதிகள் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு போட்டி வைக்கிறாங்க. அதாவது இன்றைக்கி யார் வந்து கதவை தட்டினாலும் நம்ம கதவை திறக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டி வச்சுருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த புது மாப்பிள்ளையோட அம்மா அப்பா வந்து கதவை தட்டுறாங்க. தட்டினோடனே இவர் திறக்க போகும்போது தான் அவருக்கு அந்த அவங்க வச்ச போட்டியே ஞாபகத்துக்கு வருது. அதனால் இவர் திறக்காமல் இருக்கிறார். அப்போ கொஞ்ச நேரமாக அந்த பெற்றோர்கள் வந்து வாசலில் நின்றுக்கிட்டு அவங்க பாட்டில் போயிறாங்க கதவு திறக்காதோன்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து வந்து அந்த பொண்ணோட அப்பா அம்மா வந்து கதவை தட்டுறாங்க. தட்டும்போது இந்த பொண்ணு வந்து நம்ம அம்மா அப்பா வாசலில் நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி அழுதுட்டு ஓடியே போய் கதவை திறக்கிறாங்க. ஆனால் வந்து அந்த கணவர் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. இப்படி திறந்த உடனே அவங்க போயிட்டாங்க. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் இப்படி காலங்கள் ஓடுது. அவங்களுக்கு ஒரு 4 மகனும் ஒரு மகளும் பிறக்கிறாங்க. அப்போது பையன்கள் 4 பிறந்தப்பவும் அவர் எந்த ஒரு விருந்து எதுவுமே வைக்கல. ஆனால் அந்த பொண்ணு பிறந்தபோது அவர் வந்து ஒரு பெரிய ஆடம்பர செலவு வச்சு பெரிய விருந்து ஒன்று வச்சுருக்காரு. அப்போ அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க, அதாவது நம்மளுக்கு 4 பையன் பிறந்திருக்காங்க, அப்போ நீங்கள் எதுவுமே பண்ணலையா, நம்ம பொண்ணு பிறந்தப்பட்ட மட்டும் ஏன் இவ்வளோ பெரிய செலவு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அதாவது நாளைக்கு என் மகள் தான் வந்து எனக்கு வாசல் திறப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இதோட அர்த்தம் என்னென்னா, பெண்களை வந்து மதிக்காதவங்க வந்து பெண்களை மதிங்க. அவங்களுக்கும் ஒரு அன்பு இருக்குது, பாசம் இருக்குது. அவங்க வந்து எவ்வளோ திமிரு பிடிச்சவங்களாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல அன்பு இருக்கும். அவள் கோவக்காரியாக இருந்தாலும் எந்த ஒரு வில்லத்தனமாக அவட்ட இருக்குன்னா அதுக்கு பின்னாடி அவள் பெரிய அன்பாக எல்லாத்தையும் நேசிக்கக்கூடிய ஆளாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நினைங்க. பெண்களை எப்போதும் விலை மதிப்பில்லாதவர்களாக, பாசத்துக்குரியவர்களாக பெண்மையை போற்றுவோம். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.